வணக்கம். நெருப்பு தமிழன். அஜித்தினுடைய திரைப்படத்திற்கு இளையராஜா 7 கோடி ரூபாய் காப்பிரைட் கிளைம் போட்டிருக்கிறாரு. இது நியாயமாங்க? காசு வாங்கி தானே இசையமைச்சாங்க அப்படின்னு சில பேர் சைடு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து முட்டுச்சந்துலேருந்து மொரட்டு குத்துற மாதிரி சத்தம் போடலாம். ஆனால் இவர் இசைக்கு வந்து காசு வாங்கிட்டு தானே இசையமைச்சார், அப்புறம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கலாம். இளையராஜா அவர்கள் இப்போ இல்லை, இவர் ஒரு இசையமைத்து கொஞ்ச காலகட்டத்திற்கு பிறகு அவர் அமைக்கக்கூடிய இசையமைப்புகள்லாம் காப்பிரைட்ஸ் வந்து அந்த படம் வெளியிடுவதற்கு முன்னாடி வாங்கிக்கிறாரு. நீ காசு கொடுக்குறியோ கொடுக்கலையோ, கொஞ்சம் காசு கொடுத்தாலும் சரி, இதுக்கான காப்பிரைட்ஸ் என்கிட்ட கொடுக்கணும்னு வாங்கிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரினுடைய இசையை நீங்கள் இன்னொரு திரைப்படத்தில் போட்டு 27 கோடி ஒரே நாளில் வசூலிக்கிறங்கிறது அநியாயம் தானே, அட்டூழியம் தானே. அப்போ இசையமைப்பாளருக்கு உனக்கு திறமையில்லாத இசையமைப்பாளரை ஏன் வச்சிருக்கிற? அவருடைய இசையமைப்பாளரை இசையை வைத்து நீ படம் எடுக்கணும்னா நீ எதுக்கு? அவன் பெற்ற பிள்ளைக்கு நீ ஏன் பேர் வைக்கிற? தவறு தானே அது. காசை கட்டு. இளையராஜா சொல்வது நியாயம்தான்.